ஹே காய்ஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து காலி லினக்ஸில் டூல்ஸ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது, அதே மாதிரி ப்ராப்பராக அவுட்புட் வர மாட்டேங்குதுங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு ப்ரோன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ அந்த ப்ராப்பராக வராதவங்களுக்கு காலி லினக்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, ரெப்பாசிட்டரி. அந்த ரெப்பாசிட்டரி எரரை ஃபிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா டூல்ஸுமே கரெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் கொடுக்குற அதே கமெண்ட்டை நீங்களும் கொடுங்க. சிடி கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சிடி கொடுத்துட்டு /etc/apt அப்படிங்கிறத நீங்க கொடுக்கணும். இந்த இடத்துல சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி. நம்ம டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம டைரக்டரின்னு சொல்லுவோம். அந்த டைரக்டரி எதுக்குள்ள இருக்குன்னா ஸ்லாஷ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதாவது ஸ்லாஷ்குள்ள தான் மொத்த வாய்ஸ் இருக்கு. அதனால இந்த இடத்துல நான் ஸ்லாஷ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லாஷ்குள்ள etc இருக்கு, அந்த etc-குள்ள தான் apt இருக்கு. அதனாலதான் நான் வந்து இந்த இடத்துல இந்த கமெண்டை கொடுத்துருக்கேன். இதை கொடுத்து நீங்க என்டர் பண்ணிருங்க. இந்த இடத்துல ஏபிடிங்கிறது என்னன்னா ஒரு டைப் ஆஃப் பிளே ஸ்டோர் மாதிரி. அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுன்னா பிளே ஸ்டோர் வழியா இன்ஸ்டால் பண்ணுவீங்க, இல்லை iOS-னா ஆப் ஸ்டோர் வச்சு இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது மாதிரி காலி லினக்ஸ் வந்து இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஏதாவது அஃபிஷியல் டூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு apt இன்ஸ்டால்ங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த apt கூட தான் நம்ம வந்து இப்போ இருக்கோம். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ls கமெண்ட் கொடுங்க. இங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ls கமெண்ட் கொடுங்க. ls கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். இதுல வந்து உங்களுக்கு 2 சோர்ஸ் லிஸ்ட் இருக்கும். இந்த 2 சோர்ஸ் லிஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி இந்த சோர்ஸ் லிஸ்ட் மாதிரியே நிறைய இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும். அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, கரண்டா என்ன ரெப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஓல்டு ரெப்போவை நீங்க ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து நான் ரெப்பாசிட்டரிக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் போயிடுறேன். vi கமாண்ட் வழியா தான் ரெப்பாசிட்டரிக்குள்ள போக முடியும். இந்த கமாண்டை கொடுத்துட்டு உள்ள போயிருங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய ரெப்பாசிட்டரி. இது வழியா தான் நம்ம வந்து டூல்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டூல் வந்து எரர் ஆகுது, ஓல்டு வெர்ஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ரெப்பாசிட்டரி லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு ஹேஷை போடணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஐங்கிற இந்த இன்செர்ட் கமெண்டை கொடுக்கணும். நீங்க ஏதாவது எடிட் பண்றீங்கன்னா ஐங்கிற கமெண்ட் கொடுத்தாதான் இது வழியா இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஐ கொடுத்துட்டு இங்க வந்து ஷிஃப்ட் கொடுத்துட்டு ஹேஷ் சிம்பிள் ஆட் பண்ணீங்க. ஹேஷ் சிம்பிள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும், ஒர்க் ஆகாது இந்த கமெண்ட். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா இதுல வந்து இன்னொரு ரெப்பாசிட்டரியை உங்களால ஈஸியா ஆட் பண்ண முடியும். இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா என்னோட வந்து ப்ராப்பர் ரெப்போவா இருக்கு, அதனால நான் இதை யூஸ் பண்ணல. இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஃபயர்பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஃபயர்பாக்ஸ்ல வந்துட்டு காலி ரெப்போன்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். இதுதான் வந்து காலியோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களால ரெப்பாசிட்டரியோட URLs பார்க்க முடியும். இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்க நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஹேஷ் சிம்பிள் ஆட் பண்ணிட்டு அப்படி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா எஸ்கேப் கொடுத்துட்டு /WQ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிட்டு எக்ஸிட் ஆயிரும். ஆனா நான் வந்து இப்போ இந்த ஒரு மிஸ்டேக்காக பண்ணியிருப்பேன், அதனால வந்துட்டு நான் இதுல இருந்து எக்ஸிட் ஆகிக்கிறேன். வெறும் எக்ஸிட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிப்பேன்னா, நான் இந்த ரெப்போ ப்ராப்பரா செட்டப் பண்ணிட்டேன். இன்கேஸ் என்னோட இதுல வந்து ஏதாவது ஹேஷ் மாத்துறது அந்த மாதிரி ஏதாவது இதுல நான் தெரியாம மாத்திருந்தனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் சேஃபா வெளியே வரணும்னா என்ன பண்றதுன்னா ஷிஃப்ட் கொடுத்துட்டு கொடுத்துட்டு Q கொடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்துருங்க. ஆல்ரெடி நான் ஒரு கோலன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு கோலன் கொடுத்தா போதும். இதை கொடுத்துட்டு Q கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ நீங்க வந்து apt அப்டேட் கொடுத்து நீங்க எதை அப்டேட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா அப்டேட் ஆகும். நீங்க செக் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஒரே ஒரு சோர்ஸ் லிஸ்ட் இருக்காங்கிற செக் பண்ணுங்க. ஒன்னு இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, இன்னொரு இருந்துச்சுன்னா ஒன்னை மட்டும் வச்சுட்டு இன்னொன்னு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாம எல்லாமே ப்ராப்பரா செட்டப் ஆகும். கைஸ், இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன், null_cy. இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. உங்களுக்கு பர்சனலா ஏதாவது டவுட் இருக்கு எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடா அப்படின்னா நீங்க இதுக்கு வந்து எப்ப டிஎம் பண்ணலாம். கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.